அண்ணா பிளேடு போடுறதாண்ணா என்ன உடம்பே வேணா எடுத்தாங்க படிக்கிற பசங்களுக்கு எங்களுக்கு தெரியாதாண்ணா என்ன படிச்சுக்கிறீங்க சொல்லுங்க அறநிலைத்துறைக்குண்ணா வருஷத்துக்கு எத்தனை அப்படி இல்லை வருஷத்துக்கு எத்தனை இளைஞர்கள் இந்த கோயிலில் மொட்டை அடிக்கிறாங்க கிளறங்களை அடித்தவங்களுக்கு குழந்தை இதை எடுத்தேண்ணா கேளுங்க இங்கே இவங்களே இளைஞர்கள் நான் அரசங்காலத்தில் கோயில் கண்டுபிடிச்சாலும் இந்த காலத்து இளைஞர்கள் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரு நெட்ஒர்க் இப்படி போகிறவங்க இந்த சம்பிரதாயத்து பக்கமும் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கு நான் நீ படிக்க வந்திருந்தீங்கன்னா தானே அதோட இதெல்லாம் தெரியும் நாங்களும் ஒரு குண்டூசின்னா கூட எம்காம் படிச்சுக்கிறேன் என்ன பண்ணலாம் அடிச்சுக்கிறவர்கிட்ட பர்மிஷன் கேட்டேன் நான் கம்முன்னு அவர் படிப்பு இல்லையா 10வது முடிச்சோம் போலீஸ்ல 10 டிகிரி முடிச்சோம் சாணி வர்றான் இதுல தான் படிப்பு உதவுச்சா தேவையில்லாத விஷயம் வீடியோ எடுக்காது வீடியோ எடுக்காங்க அவர் தானே இதுங்கிறேன் நீ ஏன்னா அவர் எடுத்துட்டு போவான் சும்மா அவர்கிட்ட தான் நான் கேட்டேன் கேட்டாங்க கொடுப்பாரு அது ஒன்றும் நம்ம குறைஞ்சி போயிட மாட்டோம் என்ன மாதிரி என்ன படிச்சாலே கோயிலுக்கு மூடி விட்டு என்ன விடு அவர் வழி விட்டு நாங்கள் வந்திருக்கோம் அவருக்காக ஒரு அவர் பொழப்புக்காக கேட்குறாரு நீ கம்மிருப்பா விடு உடம்பாத மாதிரி ஏய் புனா சும்மா வாய் விடாதம்மா வைத்தி விடாதம்மா தெரியுமுன்னா மரியாதை பேசுகிறேன் இந்த உதவி நீங்க செய்றீங்க உங்ககிட்ட நான் மரியாதை தானே பேசினேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் பழனிக்கு போக முடியல அதனால வந்துட்டு நீ எதுக்குன்னா பேசி கொடுக்குறா நீ மொட்டை அடிக்கிறோடையா எல்லாத்துக்கு சேவிங் பண்ணுறதுக்கு சேவிங் பண்ணிட்டு 100 ரூபா கொடுக்கணும். அப்புறம் கையில் ஒன்று 80 ரூபா வைக்குங்க. அது ஒரு 100 ரூபா வச்சு போட்டு 200 கொடுத்தா பரவாயில்ல. கொண்டாங்கண்ணா ஒரு 100 ரூபா காலையில் சோறுத்துங்களா அண்ணாப்பா ஆமாப்பா அண்ணா ராஜாதத்துக்கு வந்து சோறுத்துங்களப்பா எனக்கு ஒன்றும் நீ சாப்பிட இருக்கோண்டா நீ ஆமாப்பா இப்போ கொடுத்தாருன்னா போய் ஒரு சாப்பாடு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு படுத்துக்கணும். மற்ற நாள்னா கூட பள்ளிக்கூடம் திறந்து கிடக்கு சத்துணூஸ் வருவார். இன்னைக்கு சனிக்கிழமை பள்ளிக்கூடமே லீவு. அதனால தான் போகல. சனி ஞாயிறு வாரம் வாரம் பள்ளிக்கூடம் லீவு. காசு 100 ரூபா கொடுக்குறியா காலம் ஒரே வேணாம் தான் எடுத்துக்கலாம். காசு இவங்க இருக்குது. நீ 5000 வந்தானா 5000 ரூபா தான் எனக்கு அண்ணா என்ற பைப் கிட்ட போல சொல்லு ஒரு 100 ரூபா அடி வாங்க எங்கடா இருக்காங்களா அதான் எனக்கு தெரியாது. வாங்கினாலும் 100 ரூபா கொடு வாங்கிக்க. நான் வேண்டாம் அடிக்கிறீங்க அது அவ்வளோப்பா குச்சை நீட்டு நீடிச்சுன்னா நான் பொறுப்புல அதோ சாமி நல்லா இருக்கிறப்பா வேலியில் போகிற உடக்கா நான் தூக்கி கோமணத்துக்குள்ளே கட்டிக்கிட்ட மறுத்தாச்சு. போட்டப்பா நீ ஊசத்தை விளைக்கல நேற்று தான் நான் சொன்னேன் பொருள் நீ வந்துதான் என்ன டெய்லி போறீங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கிறீங்க என்ன டெய்லி போறீங்க டீலா மூஞ்சிதான் தெரியும் சரி ப்ரோ நீங்கள் ஒன்றும் பேசாதீங்க பிளேடு இருக்குது. உதவி செய்யலைன்னா கூட அபத்திரம் பண்ணக்கூடாது.
நீங்கள் பேசாத இருங்க. நான் ஒப்படைச்சிட்டு போகிறேன், பத்திரமா நான் எங்கேயும் போகாத பார்த்துக்கோ. காலுக்கு செப்பல் போடணும் எங்கே போனாலும். ஐயா, அவருக்கு அப்படியே விட்டுருங்கய்யா. இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பா? ஃப்ரெண்ட்ஷிப்புன்னா நடக்க முடியாது படுத்து கிடந்தா கூட நான் தோளில் அதை தூக்கிட்டு போகிறேன்டா ஒன்றான்னு அப்படி சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஷிப். நாங்களாம் காலேஜில் ஜாதி பார்க்காத ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருப்போம். ஆ, ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ஏன்ட்ட பேசாதீங்க. சரி சரிங்க. சரி, நான் கோயிலுக்கு சந்தோஷமா ஒட்டடிச்சிட்டு சந்தோஷமா சாமி வேண்டிட்டு போகலாம். திரும்பி உட்காருங்க, அவருக்கு வாட்டம். அதுக்குள்ள நான் பிறந்தது மொட்டை அடிச்சிருந்தேன். இப்போ தான் மொட்டை அடிக்கிறேன். 3 வயசுல அடிச்சு தான் பிறகுறேன். இப்போ தான் மொட்டை அடிக்கிறீங்க என் பையனுக்காக. அப்போனா குழந்தைங்க பேரில் மாதம் மாதம் ஒரு 500 ஆர்டி போடுங்க. 5 வருஷம் கழிச்சு ஒரு இது 30. அதான் போஸ்ட் ஆஃபீஸில் தான். ஏன்னா அப்போனா நல்லது. ஏன்னா இல்லை மற்றது பேங்க்கில் போட்டோம்னா மாதம் கடைசியில் கூட அவசரத்துக்கு எடுக்கலான்னு தோணும். ஆர்டி வந்து அவன் 5 வருஷம் முடியாத தரமாட்டான். அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சேமிப்பு இருந்த மாதிரி இருக்குமில்ல. பின்னாடி தலை போகிற காரியத்துக்கு அது அந்த 5 வருஷம் கழித்து வந்து ஒரு வீடு கட்டுற செலவு, ஒரு பிள்ளைங்க பேரில் நகை நட்டு வாங்கி வைக்க அப்படி ஆகுமில்ல. அதுக்கு தான் அந்த 5 வருஷம் வரைக்கும் நாம கேட்டால் கூட அவன் கொடுக்க மாட்டான். இதே பேங்க்ல இருந்தால் ஏடிஎம் இருந்தால் போய் எடுத்துக்கு, செக் புக் இருந்தால் எடுத்துக்கிட்டுருவான். நம்ம அவசரத்துக்கு பின்னாடி அவன் வளர்ந்து வரும்போது வேணும்னு சொல்லி தானே. இல்லை இல்லை, நான் அப்போ நான் பசங்க ஒன்று மட்டும் எடுக்கட்டியா? நான் சொல்கிறேன் நம்ம ஸ்டோரேஜில் நான் ஃபுல்லாக காதில் என்ன ஒட்டி இருக்குது? காதில் என்னமோ லேசாக ஒட்டி இருக்குது. அட எடுக்கலாம், இப்படின்னா கையில் எடுத்துனான்னு தானே சொன்னேன். சும்மா எல்லாம் வந்து நீ வந்த வேலை என்ன தப்பா? சரிண்ணா, நான் சொல்றது புரியுதா இல்லையா? புரியுதுண்ணா. என்ன பண்ணாங்க? ஒட்டிக்குதுன்னா என்ன? காதல்னா அங்கல்னா கீழே, அதைத்தானே சொன்னேன். நீ என்ன வேலைக்கு வந்து அதை முன்ன பாரு வந்து ஏன் எங்களை தொல்லைக்காலாங்க? அவருக்கு வேலை செய்ய விடுங்கப்பா. எதுக்கு வந்து நான் டென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறேன்? முன்னால வந்து எங்க டென்ஷன் பண்ண? 3 நாளா? நான் நேற்று இன்னைக்கு தான் வரேன். எதுக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஆமாம், ஒரு 2 நாளுங்கிறது ஒரு நாள் சேர்த்தி சொல்லுங்க. 3 நாள்னு எதுக்கு நீங்க கேட்கறதே? தம்பி உண்மை தான் நான் பேசுவேன். நீ வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிற? 3 வீடியோ எடுக்கலாம். இதெல்லாம் நாங்கள்